காலையில பெட்ல இருந்து எழும்பும்போது முதுக நிமிர்த்த முடியாம ஆவோன்னு கத்துறீங்களா? ஒரு அரை மணி நேரம் லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்தா முதுகுல யாரோ சுத்தியால அடிக்கிற மாதிரி வலிக்குதா? நாம என்ன நினைக்கிறோம்னா பெயின் கில்லர் மாத்திரை போட்டா வலி சரியாயிடும்னு. ஆனா அதுதான் பெரிய தப்பு. உங்க முதுகு வலிக்கான நிரந்தர தீர்வு உங்க மருந்தகத்துல இல்ல, உங்க கிச்சன்லயே இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 10 உணவுகள் உங்க முதுகெலும்ப இரும்பு மாதிரி மாத்திடும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல முதுகு வலி ஏன் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம சாப்பிடுற அதிகப்படியான சர்க்கரை, மைதா இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள ஒரு உள் வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது. இதுதான் தண்டுவடத்துல இருக்கிற ஜவ்வ பாதிக்குது. ஆனா இப்போ நான் சொல்ல போற உணவுகள் அந்த வீக்கத்தை காலி பண்ணிடும். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டி தங்கம், மஞ்சள். மஞ்சள்ல இருக்கிற குர்குமென் அப்படிங்கிற விஷயம் கடையில வாங்குற பெயின் கில்லர் மாத்திரைகளுக்கு இணையானது. அதே மாதிரி இஞ்சியும் ஒரு அற்புதமான மருந்து. தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால்ல மஞ்சள் இஞ்சி சேர்த்து குடிச்சு பாருங்க. அடுத்ததா நிறைய பேர் கால்சியத்துக்கு பால் தான் பெஸ்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பாலை விட ராகில 3 மடங்கு அதிக கால்சியம் இருக்கு. உங்க முதுகெலும்பு தேய்மானம் அடையாம இருக்கணும்னா வாரத்துல 3 நாள் ராகி சேர்த்துக்கோங்க. மூணாவது விஷயம், நம்ம வண்டிக்கு எப்படி இன்ஜின் ஆயில் முக்கியமோ அதே மாதிரி தண்டுவடத்துல இருக்கிற ஜாயிண்ட்டுகள் மென்மையா இயங்க ஒமேகா 3 ரொம்ப முக்கியம். அசைவம் சாப்பிட்றவங்க மத்தி மீன் சாப்பிடுங்க. சைவம்னா வால்நட்ஸ் அல்லது ஆளி விதை சாப்பிடுங்க. நாலாவதா முருங்கைக்கீரை. இதை இயற்கையின் மல்டி வைட்டமின்னு சொல்லலாம். இரும்பு சத்தும் கால்சியமும் இதுல கொட்டி கிடக்கு. வாரம் 2 நாள் முருங்கைக்கீரை சாப்பிட்டா முதுகு தண்டுவடம் பலமாகும். அஞ்சாவதா பூண்டு. இரத்த நாளங்கள்ல இருக்கிற அடைப்பை நீக்கி முதுகு பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்கும். 4 பல் பூண்டை பால்ல வேக வச்சு குடிச்சா நரம்பு தளர்ச்சி நீங்கி முதுகு வலி காணாம போகும். ஆறாவதா பாதாம் மற்றும் பிஸ்தா. இதுல இருக்கிற மெக்னீசியம் உங்க தசைகளை ரிலாக்ஸ் பண்ணும். தசை பிடிப்பால வர்ற முதுகு வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. ஏகாவதா அன்னாசி பழம். இதுல புரோமலைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. இது முதுகு ஜவ்வு வீக்கத்துக்கு இது சம தீர்வு. எட்டாவதா வெந்தயம். இது உடம்புல இருக்கிற சூட்டை புரைச்சு எலும்பு மஜ்ஜைகளை வலுப்படுத்தும். 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடுறது முதுகு வலிக்கு ரொம்ப நல்லது. 9வதா வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் அல்லது எலுமிச்சை. இது எலும்புகளை இணைக்கிற கொலாஜன் புரதத்தை உற்பத்தி பண்ண உதவும். எலும்பு ஜாயிண்ட்டுகள் தேயாம இருக்க இது ரொம்ப அவசியம். 10வதா தண்ணீர். நம்ம முதுகெலும்பு டிஸ்குகள்ல 80% தண்ணீர் தான் இருக்கு. நீங்க சரியா தண்ணி குடிக்கலனா அந்த டிஸ்கு சுருங்கி போயிடும். சோ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிங்க. சரி, வீடியோவோட ஆரம்பத்துல நான் ஒரு சீக்ரெட் ட்ரிங்க் சொன்னேன் இல்லையா? அது வேற ஒன்றும் இல்ல, மஞ்சள் இஞ்சி மிளகு டீ. சுடுதண்ணில இஞ்சி, மஞ்சள், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கொதிக்க வச்சு தேன் கலந்து குடிங்க. இது உங்க உடம்புக்கு ஒரு நேச்சுரல் சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், நான் இப்போ சொன்னது எல்லாமே ஆரோக்கியமான உணவு முறைகள் தான். ஆனாலும் உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப தீவிரமான முதுகு பாதிப்பு இருந்தாலும் அல்லது நீங்க வேற ஏதாவது நோய்க்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு இதை தொடங்குறது தான் ரொம்ப பாதுகாப்பானது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பும் வேற மாதிரி இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஃபேக்ட்ஸ் தமிழா 360 சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃபேக்ட்ஸ் தமிழா 360.